அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த மாதத்தில் ஒரு மிகச்சிறப்பான துஆக்கள் கபூலாகக்கூடிய அதிகமான சிறப்புகளை கொண்ட அரஃபா தினத்தில் இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் இன்று அசரில் இருந்து மக்ரீபுக்குள்ளே முடித்து கொள்ள வேண்டிய மிகச்சிறந்த 5 திக்ருகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5 திக்ரையும் இந்த அரஃபா தினத்தில் இருக்கக்கூடிய அசருக்கு பிறகு நம்ம ஓதணும்னு சொன்னால் நம்ம கேட்கக்கூடிய துஆக்கள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தருவான். ஏன்னா அரஃபா தினத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நேரம் என்ன அப்படின்னா லுஹரில் இருந்து மக்ரீப் வரைக்கும். அதுலேயும் மிக குறிப்பாக சொல்லப்படுறது அசரிலிருந்து மக்ரீப் வரைக்கும் உன்னதமான நேரம். அந்த நேரத்தில் இவ்வுலகம் மறு உலகம் பற்றி அல்லது மன்னிப்பு பற்றி அல்லது வழிகாட்டுதலை பற்றி அல்லது நன்மைகளை பற்றி எதை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு தரானாம். மேலும் அரஃபா நாள் என்பது மிக புனிதமான ஒரு நாள். இந்த நாளில் அல்லாஹால நமக்கு மார்க்கத்தை பூரணப்படுத்தி இருக்கிறான். இன்னும் உம்மத்துக்களின் மீது தன்னுடைய அருளை பொழிஞ்சிருக்கிறான். இந்த நாள் மன்னிப்பு, கருணை மற்றும் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிக உன்னதமான ஒரு நாளாக இருக்குது. இன்னும் ஹஜ் செய்யாதவர்கள் கூட இந்த நாளில் ஒரு நோன்பை வச்சு இந்த நேரத்தில் துஆக்கள் கேட்டாங்க அப்படின்னா அதைவிட சிறந்த நன்மைகளை பெற முடியுமா? அந்தளவு ஒரு மிக முக்கியமான ஒரு நாள், மிக முக்கியமான நேரம். அந்த நேரத்தில் ஓதக்கூடிய 5 அற்புதமான திக்ருகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5மே துஆக்களை கபூல் ஆக்கிறதுல வலிமை வாய்ந்தது. அதில் மிக முக்கியமானது எது அப்படின்னு கேட்டால் முதலாவது சலவாத். அதுலேயும் சிறந்த செலவாத் என்ன அப்படின்னா தரூதே இப்ராஹிம் செலவாத். இந்த செலவாத்தை இன்று அசருக்கு வெறும் 11 தடவை ஓதிட்டு உங்களோட துஆவை கேளுங்க. அடுத்தது இரண்டாவதாக அல்லாஹு மகுஃபிர்லி வலிவாலிதைய வலில் மாமினீன யௌம யகூமுல் ஹிசாப். அல்லாஹ்வே என்னுடைய பெற்றோர்களுக்கும் இன்னும் மாமினான மக்களுக்கும் கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய நாளில் மன்னிப்பை வழங்குவாயாக. இந்த ஒரு துஆவை இன்றைய அரஃபா தினத்தில் ஓதுறது அப்படிங்கிறது எல்லா மக்களுடைய எண்ணிக்கையின் அளவிற்கும் நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமல். அதோட பெற்றோர்களுக்காகவும் கேட்கக்கூடிய ஒரு பாவ மன்னிப்பாகவும் இருக்குது. இது ஒரு சிறந்த இஸ்திக்ஃபார்னு கூட சொல்லலாம். இந்த இஸ்திக்ஃபாரை இன்றைய தினம் ஓதுறது அப்படிங்கிறது எண்ணிலடங்காத நன்மையும் கிடைக்கும். அதோட இதை ஓதிட்டு உங்களோட துஆவை கேட்டிங்கன்னா உடனடியாக கபூலாகவும் செய்யும். அடுத்தது மூன்றாவது அல்லாஹுவை புகழக்கூடிய, அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மிக உன்னதமான வார்த்தை அல்லாஹும்ம லக்கல் ஹம்து ஷுக்ரன் வலக்கல் மன்னு ஃபலலா. அல்லாஹுவே அனைத்து புகழும் அனைத்து நன்றிகளும் உனக்கே உரியது. அனைத்து கருணையும் அனைத்து சிறந்தவைகளும் அனைத்து நன்மைகளும் உனக்கே உரியது. இது அல்லாஹுவை புகழக்கூடிய தலைமையான வார்த்தைகளை கொண்டது. கண்டிப்பாக இந்த ஒரு திக்ரை இன்றைய தினம் 10 முறை ஒதிக்கோங்க. அடுத்தது மூன்றாவது திருக்குரானில் உதவிகளை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஓதிய நிமிடம் ஓதவே அல்லாஹ்விடமிருந்து பதிலை பெற்றுத்தரக்கூடிய வார்த்தை எது அப்படின்னு கேட்டால் அதுதான் சூரா ஃபாத்திஹாவில் இடம்பெறக்கூடிய ஈயாக நஅபுது வ ஈயாக நஸ்தஈன். உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இந்த ஆயத்தை இன்றைய தினம் 41 தடவை ஓதுங்க. நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய உதவியும் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு வழிகாட்டியும் கிடைக்கும். நீங்கள் எந்த வழியில் போனால் நீங்கள் ஆசைப்படுறதை அடைய முடியுமோ அப்படிப்பட்ட வழியை அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி அவனே உங்களுக்கு உதவிகளை கொடுத்து வழிகாட்டி கூட்டிகிட்டு போவான். கண்டிப்பாக இந்த ஒரு ஆயத்தை 41 தடவை ஓதிக்கோங்க. அடுத்தது 5வது திக்ரு யா முஜீபு அப்படிங்கிற அல்லாஹ்வினுடைய மிகச்சிறந்த திருநாமம். முறையீடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனே. இன்றைய தினம் இதை ஓதுறது ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும். இந்த ஒரு திக்ரை இன்றைய தினம் நீங்கள் 100 தடவை தஸ்பீஹ் செஞ்சுக்கோங்க. இன்றைக்கு நம்ம பார்த்துருக்கிறது ஒரு சிறந்த சலவாத், ஒரு சிறந்த இஸ்திக்ஃபார், இன்னும் ஒரு சிறந்த ஆயத், அல்லாஹ்வை நன்றி செலுத்தக்கூடிய வார்த்தை, இன்னும் முறையீடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய துஆக்கள் கபூல் ஆகக்கூடிய ஒரு சிறந்த இஸ்மையும் பார்த்துருக்கோம். இந்த 5மே ரொம்ப எளிமையானது, ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, உதவியை உடனடியாக இறக்கக்கூடியது. நீங்கள் இதை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவான்.
இந்த வருஷத்துக்கு கேளுங்க. இன்னைக்கு மட்டும் கேட்காதீங்க. இன்றைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பற்றி மட்டும் கேட்காதீங்க. இந்த வருஷத்தில் எனக்கு இது நடக்கணும், எனக்கு திருமணம் நடக்கணும், எனக்கு ஒரு வீடு கட்டணும், எனக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கணும், நல்ல ஒரு அன்பான மனிதர்கள் கிடைக்கணும், ஒரு வழிகாட்டி கிடைக்கணும். இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களை இந்த ஒரு அமலை முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அனைத்தையுமே அல்லாஹ் கபூலாக்கி தருவான். இது அப்படிப்பட்ட உன்னதமான திக்ருகள். அது மட்டுமல்ல, சிறந்த நேரத்தில் நம்ம அதை சரியாக பயன்படுத்தி ஓதணும் அப்படின்னா எதை வேண்டுமானாலும் அல்லாஹ்விடமிருந்து அடைந்து கொள்ள முடியும். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு மறக்காமல் அசர்லேருந்து மக்ரீபுக்குள்ளே இதை ஓதி முடிச்சிருங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வருஷத்தில் உங்களோட தேவைகளுக்கு இதுவே போதுமானது. இந்த வருஷத்தில் நீங்களே சொல்வீங்க, அல்ஹம்துலில்லாஹ் என்னோடய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்வீங்க. அந்தளவு அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததிலும் சிறந்ததை ஆக்கி தருவான். அது மட்டும் இல்லை, இந்த அமல் உங்களுக்கு செல்வத்தை பரக்கத்தாக இழுத்து வரக்கூடிய ஒரு அமல், அதிகமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமல் அப்படின்னு சொல்லிட்டாலே அதில் செல்வத்தையும் அல்லாஹ் பரக்கத்தாக கொடுத்துருப்பான். அதனால் இன்றைய தினம் ஓதக்கூடிய இந்த திக்ருகள் வருடம் முழுவதும் உங்களுக்கு செல்வத்தை பரக்கத்தாக இழுத்து கொண்டு வரும். இந்த மாதிரியான அமல்களை ஒவ்வொரு வருடங்களும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்த வருடத்துக்குள்ள செல்வத்தில், பொருளாதாரத்தில், வேலைகளில், வியாபாரத்தில் பெரிய ஒரு வெற்றியை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி அமல்களை செஞ்சவங்க தான் இன்றைக்கி கோடிகளில் வாழ்கிறாங்க. அந்த மாதிரி நாமும் இந்த மாதிரி நாட்களையும் அமல்களையும் பயன்படுத்தி நமக்கு தேவையானதை பெருசாக கேட்க ஆரம்பிக்கணும். இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக அல்லாஹ் பெரிய விஷயங்களை முடிச்சு தரக்கூடியவன் தான். ஏன்னா அல்லாஹ் மிகப்பெரியவன். அவன்கிட்ட பெரிய அளவில் தான் கேட்கணும், சின்ன அளவில் கேட்கக்கூடாது. கண்டிப்பாக உங்களுக்கு சின்னதோ பெருசோ எந்த தேவை இருந்தாலும் இந்த நாளை பயன்படுத்தி நீங்கள் கேளுங்க. அல்லாஹ் தஆலா அனைத்தையுமே நசீபாக்கி தருவான். மேலும் இந்த நாளில் துவாவுக்கு கையேந்தனிங்க அப்படின்னா அந்த துவாவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அதில் ஸ்பெஷலாக என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துவாவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். நீங்களும் ஆமீன் யா அல்லான்னு போட்டுருங்க. அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துவாவையும் அப்படியே அங்கீகரித்து கொடுப்பான். மேலும் இது போல் சிறந்த நாட்களில் ஓதக்கூடிய துவா கேட்கக்கூடிய முறை உங்களுக்கு வேணும், அல்லது இந்த சிறந்த நாட்களில் ஓதுறதுக்கு செலவாத் தொகுப்புகள் வேணும், மரணித்தவர்களுக்காக ஒரு துவாவை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா தமிழில் பெருசாக அனைத்தையும் உள்ளடக்கிய தமிழ் துவா இருக்குது. இந்த ஒரு கிதாப் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாப் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் தான். இந்த கிதாப் வாங்கினவங்க அதில் இருக்கக்கூடிய துவா கேட்கக்கூடிய முறையை இன்றைய அரஃபா தினத்தில் அசர்லேருந்து மக்ரீபுக்குள்ளே நீங்கள் கேட்டுக்கோங்க. அனைத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு அப்படியே கபூலாக்கி தந்துடுவான். இம்மை மறுமை தொடர்பாக அனைத்தையுமே உள்ளடக்கிய வார்த்தை இந்த கிதாபில் இருக்குது. நமக்கு சில துவாக்கள் கேட்க தெரியும், சில விஷயங்கள் கேட்க தெரியாது, எல்லாத்தையுமே உள்ளடக்கி கேட்க தெரியாது இல்லையா? ஆனால் இந்த கிதாபில் எல்லாத்தையும் உள்ளடக்கிய வார்த்தை இருக்குது. கண்டிப்பாக இந்த கிதாபை நீங்கள் ஒவ்வொரு வீடுகள்லையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்குமே சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கத்தை கொடுக்கட்டும். இந்த உலகத்திலையும் நமக்கு சொர்க்க வாழ்க்கையை நசீபாக்கி கொடுக்கட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.